அடுத்து வந்து கச்சத்தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு தீவாக இருந்தது. அது வந்து அது இந்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சிரமமாக இருந்த காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்திரா காந்தி காலத்தில் நினைச்சிட்டாங்கன்னா இலங்கையோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த அந்த கச்சத்தீவை இலங்கை கொடுத்துட்டாங்க. அந்த கச்சத்தீவுங்கிறது தனியார் திருவிழாவெல்லாம் நடக்கும், கிறிஸ்தவருக்கு புனிதமான ஒரு இடம், அது வழிபாடெல்லாம் நடக்கும். அந்த கச்சத்தீவை வந்து என்ன செய்யணும், ஏன் கொடுத்த மீட்கணும்னு சொல்கிறார். மீட்கத்தான் அவன் எப்படி மீட்கிறது, கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி மீட்கலாம். அல்லது என்ன செய்யணும், இந்திய அரசாங்கம் படை எடுத்துகிட்டு போய் எங்கள் இடத்து தரையா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யலாம், அத்துமீறி அதிரடியாக போய் நுழையலாம். இந்த ரெண்டு வழியில் தான் மீட்க முடியும். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, நான் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்குன்னா எந்த ஆட்சிக்கு, தமிழ்நாட்டுக்கு பிரதமராக வந்துட்டார், தமிழ்நாடு தனி நாடு இருக்குல்ல, பிரதமராக வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த படை இறக்கும் அந்த படை இறக்க பிடிச்சிடும். நீ போட்டிடுறது மாநிலத்தில் உன் பயிலாவோட என்ன வச்சு ஆவணத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிற, இந்திய இறையாண்மை ஏற்றுக்கிறோங்கிற, இந்தியாவுக்கு உட்பட்டு கொஞ்சம் அதிகாரமுள்ள ஒரு மாநிலமாக இருப்போங்கிற, உனக்கு இராணுவம் வச்சுக்கிறது அனுமதி கிடையாது, நீ படையெடுத்து போக முடியாது, உள்நாட்டை தவிர வெளிநாட்டு விவகாரங்களில் எந்த மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியாது, போய் மூக்கை நுழைக்க முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கச்சத்தீவை மீட்கிறத பற்றி பயிலாவை அவனுடைய ஆவணத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ மேடையில் என்ன பேசுகிறேன்னு கேட்டால், கச்சத்தை எப்படி மீட்பேன் தெரியுமா, நம்புகிறாங்க. எப்படி அந்த நாட்டில் முடியும், நம்ம ஒரு நாட்டில் இருக்கிறோம், நம்ம ஒரு மாநிலத்துக்கு போலீஸ் தான் இருக்கும், இராணுவம்லாம் கிடையாது. இங்கேருந்து இப்போ இராணுவத்தை உண்டாக்கி இங்கே இறக்கிட்டு போய் அங்கே போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து ஒத்துக்கிறோமா? இந்திய அரசாங்கம் செய்கிற வேலையை ஒரு மாநில அரசாங்கம் செய்ய முடியும். நோட் அடிப்பியா, நீ ரூபா நோட் அடிக்க முடியுமா? ரூபா நோட் சில அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு இருக்குல்ல, நீ திரும்ப பெற்று இந்த வீட்டு எடுத்தால் நடக்கும். இவர் முதலமைச்சர் ஆயிடுவாராம், அதிபர் ஆயிடுவாராம், ஆனப்புறம் என்ன செய்வாராம், கச்சத்தை மீட்பாராம். எப்படி மீட்பார், அது எவ்வளோ பைத்தியக்காக அன்னைக்கு ஜெயலலிதா நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி சட்டசபையில் கேட்டாங்க. அதை பாருங்க. அதை கச்சத்தை எப்படியா மீட்கிறது, இப்படியா மீட்கிறது, சீமா எப்படி மீட்பேன், எப்படி மீட்பேன், 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன், சிறப்பு படையை ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நின்றுக்குவேன், இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏற்றுவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான், திருப்படா இங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை.